முக்கியமான செய்தியை பற்றி பேசலாம். வீடியோவுக்குள் போகலாமா? சிந்திப்பதற்கு சில நிமிடங்கள், ஆனால் அதை செயல்படுத்தினால் வாழ்வதற்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது. குற்றங்கள் எங்கு நடந்த தலைவர்கள் இன்றைக்கு 2 வாரமாக கர்நாடகத்தில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது வாய் திறக்கிறார்களா தோழர்களே? யோசித்து பாருங்கள். அநியாயங்கள், அட்டூழியங்கள், கொள்ளைகள், கொலைகள் எங்கு நடந்தாலும் அதை சிந்திக்க ஒரு கருத்து பரிமாற்றங்கள். மக்களுக்கு புரிந்தால் நாடு நலமாக இருக்கும், அரசியலும் ஒழுங்காக இயங்கும். அன்புடன் அலாவுதீன். இது ஒரு ஏடிஎன் யூடியூப் சேனல். பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். மறவாமல் பெல் ஐக்கான் தட்ட. வாழ்க. வாங்க ஒரு டீ குடித்துக்கொண்டே பேசலாம். ஹலோ யூடியூப் நேயர்களே, இது ஏடிஎன் தமிழ் vlog. வாங்க ஒரு சூடான டீயை உறிஞ்சிக்கொண்டே ஒரு முக்கியமான செய்தியை பற்றி பேசலாம். வீடியோவுக்குள் போகலாமா? சிந்திப்பதற்கு சில நிமிடங்கள், ஆனால் அதை செயல்படுத்தினால் வாழ்வதற்கு பல வருடங்கள். இந்த வரிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அங்கே வாழக்கூடிய மனிதனுக்கு தனிமனித ஒழுக்கமும் மனிதத்தன்மையும் இல்லையானால் குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் என்ற குற்றவாளி நீதியின் முன் நிறுத்தப்பட்டு ஆயுள் தண்டனை தீர்ப்பும் வழங்கியாகிவிட்டது. குற்றங்கள் எங்கு நடந்தாலும் இன்றைக்கு ஆளுகின்ற அரசு காவல்துறையை நம்பி பொறுப்பை ஒப்படைக்கிறது. எதற்கெடுத்தாலும் திமுக அரசை குறை சொல்லக்கூடிய வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, ராஜா, நயினார் நாகேந்திரன் போன்ற தலைவர்கள் இன்றைக்கு 2 வாரமாக கர்நாடகத்தில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது வாய் திறக்கிறார்களா தோழர்களே? கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்கள், பள்ளி குழந்தைகள் உட்பட கர்நாடகத்தில் உள்ள தர்மஸ்தலாவில் பாஜக மாநிலங்களவை எம்பி வீரேந்திர ஹெக்டே அவர்களின் துணையோடு நடந்த இந்த அராஜகத்தை, இந்த அட்டூழியத்தை என்றைக்காவது இவர்கள் வாய் திறந்து பேசியிருக்கிறார்களா? எவ்வளவு பெண்கள் தீயில் பொசுக்கப்பட்டிருக்கிறார்கள் போன்ற எலும்பு கூடுகளாக வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை எல்லாம் பற்றி இங்கே உள்ள பாஜக தலைவர்கள் வாய் திறக்கிறார்களா? வாய் ஊமையாகிவிட்டதா, அல்லது இவர்களின் காதுகள் செவிடாகிவிட்டனவா? இதை இவர்கள் விமர்சனம் செய்வதற்கு இவர்களுக்கு மனசாட்சி இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அநியாயங்கள், அட்டூழியங்கள், கொள்ளைகள், கொலைகள் எங்கு நடந்தாலும் அதை நடுநிலையோடு அறிக்கை விட வேண்டும். உங்கள் கட்சிக்காரர்கள் செய்கின்ற அட்டூழியத்தை நீங்கள் மறைத்து கொண்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கின்ற அத்துமீறல்களை உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் இங்கே அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நடுநிலையாளர்கள், பொதுமக்கள் சிந்திப்பார்களாக. டீ குடிக்கும் நேரத்தில் சிந்திக்க ஒரு கருத்து பரிமாற்றங்கள். மக்களுக்கு புரிந்தால் நாடு நலமாக இருக்கும், அரசியலும் ஒழுங்காக இயங்கும். அன்புடன் அலாவுதீன். இது ஒரு ஏடிஎன் யூடியூப் சேனல். பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். மறவாமல் பெல் ஐக்கான் தட்டவும். வீடியோ பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வளமுடன் வாழ வேண்டிய செய்தி. சிந்தித்தால் நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது.